Hi students, we are going to see capacitors connected in series. The two capacitors connected in series with battery பார்க்குறோம். ஒன் along with key ஓப்பனில் இருக்குது. இப்போது ஏபிங்கிறது அந்த ரெண்டு கெப்பாசிட்டர். அதேமாரி அதோட பிளேட்ஸ் பாருங்கள், பி கியூ, தட் இஸ் பிஆர்எஸ்டி. இங்கே கியூ கொடுக்கல, காரணம் என்ன, கியூங்கிறது வந்து சார்ஜுக்கு யூஸ் பண்ணுவோம் நம்ம இந்த சிம்பிள். அதனால் C1 C2 கெப்பாசிட்டர்ஸ் பாருங்கள், பி plate வந்து என்னன்னா connected to the positive terminal of the battery and R is connected to the Sல கனெக்ட் பண்ணியிருக்காங்க, S பிளேட்டில். அதேமாதிரி T வந்து கனெக்டட் த்ரூ கீ வந்து என்னன்னா நெகட்டிவ் பிளேட் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இப்போது இதுதான் வந்து என்னது சீரிஸ் கனெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அது ஒரு ட்ரெயினில் வந்து கம்பார்ட்மெண்ட்டு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து சீரிஸ். அதுமாதிரி ஹியூமன் சைடில் வந்து ஒருத்தரோட ரைட் ஹேண்ட் வந்து இன்னொருத்தரோட லெஃப்ட் ஹேண்டு பிடிச்சிருக்கோம். இதெல்லாம் வந்து சீரிஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். இப்போது கீ கனெக்ட் பண்ணோன்னா பாருங்கள், பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கு த்ரூ தி டூ கெப்பாசிட்டர்ஸ் வந்து என்னது சார்ஜ் ஃப்ளோ ஆகுது பாருங்கள். ஸோ தட் என்னென்னா பாசிட்டிவ் அந்த பி வந்து பாசிட்டிவ் கனெக்டில் பாசிட்டிவ் சார்ஜ் அக்யூமுலேட் ஆகுது. அதே மாதிரி என்னென்னா ஆரில் வந்து நெகட்டிவ் சார்ஜஸ் டியூ டு இண்டக்ஷன். அது சொல்ல சொன்னா எஸ்ஸில் வந்து பாசிட்டிவ், டியில் வந்து நெகட்டிவ். ஸோ ஆல்டர்னேட்டாக பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்தாலே உங்களுக்கு என்னது அது வந்து சீரிஸ் கனெக்ஷனில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ பிங்கிறது வந்து பாசிட்டிவ் சார்ஜும் அதே மாதிரி கடைசியாக உள்ள டீங்கிறது வந்து நெகட்டிவ் சார்ஜும் இருக்குது. அதே மாதிரி எஸ்ஸுங்கிறது வந்து என்னென்னா உங்களுக்கு பாசிட்டிவ் சார்ஜ். இப்போது இது எல்லாமே சீரீஸில் இருக்குது. ரெண்டு கெப்பாசிட்டரும் ஏஎன்பி கனெக்டட் சீரீஸு. இதில் எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ டூ கெப்பாசிட்டன்ஸ் பார்த்தோன்னா நமக்கு இதில் வந்து 3 கெப்பாசிட்டர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். இந்த டூ கெப்பாசிட்டர்ஸ் வந்து சீரீஸில் இருக்கும் பொழுது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன ஆகும், நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இப்போ நம்ம டெல்வின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, நம்ம டெக்ஸ்ட் புக்கில் வந்து வீணு கொடுத்துருப்பாங்க. இப்போ பாருங்கள், 3 கெப்பாசிட்டர்ஸ் கனெக்டட் இன் சீரீஸு. பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் உள்ள ஒரு பேட்டரியிலேருந்து பாசிட்டிவ் டெர்மினல் கனெக்டட் டு தி C1ஓட ஃபஸ்ட்டு பிளேட்டு, அது நெகட்டிவ் கனெக்டட் டு தி C3ஓட செகண்ட் பிளேட்டு. இப்போ V1 V2 V3 பிரியுது. அப்ளை பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து V1 V2 பிரியுது. ஸோ நெகட்டிவ் சார்ஜ் மைனஸ் Q are transferred from negative terminal to the right plate of C3. இது என்ன பண்ணணும்னா possess the electrons of same amount of minus Q from left plate of C3. ஆட்டோமேட்டிக் என்ன லெஃப்ட் பிளேட் ஆஃப் C3 புஷ் பண்ணுது டு தி ரைட் பிளேட் ஆஃப் C2. ஸோ சிமிலர்லி என்ன பண்ணணும்னா லெஃப்ட் பிளேட் ஆஃப் C2 possess the charges minus Q to the right plate of C1. ஸோ இது என்ன பண்ணும், பாசிட்டிவ் சார்ஜ் இன்டியூஸ் பண்ணும். So charge plus Q on the left plate of C1. So at the same time என்ன பண்ணும், electrons of charge minus Q are transferred from left plate of C1 to positive terminal of the battery. So இந்த ப்ராசஸ்னால each capacitor stores the same amount of charge Q. அப்போது எப்படி வந்து சீரிஸ் கனெக்ஷனில் வந்து சேம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் Q அப்படிங்கிறது தான் இங்கே கொடுக்குது. அதாவது மைனஸ் Q வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் நெகட்டிவ் டெர்மினல் டு தி ரைட் பிளேட் ஆஃப் C3. இங்கே படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அது என்ன பண்ணும், possess electrons of same amount of minus Q from left plate of C3. அதாவது என்னன்னா C3லேருந்து வரணும். ஸோ இந்த ப்ராசஸ்னால தான் உங்களுக்கு என்னது இந்த சேம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் வந்து என்னது மெயின்டைன் ஆகுது எவ்ரி பிளேட்டில் என் சீரிஸ் கனெக்ஷனில். பட் பேரல் கனெக்ஷனில் வந்து இது மாறும். ஓகேவா? இந்த ப்ராசஸ் வந்து என்னென்னா ஈச் கெப்பாசிட்டியில் ஸ்டோர் தி சேம் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் Q. ஸோ தட் என்னென்னா தி கெப்பாசிட்டி வந்து என்னது ஜென்ரலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் வோல்டேஜ் அக்ராஸ் ஈச் கெப்பாசிட்டர் வந்து வேரி ஆகும். V1 V2 V3 வேரி ஆகும். பட்டு அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் இஸ் சேம் இன் சீரிஸ் கனெக்ஷன். ஸோ அப்ளை பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன ஆகுது, டிபெண்ட் அப்பான் தி வேரியஸ் கெப்பாசிட்டர்ஸ் V1 V2 V3 பிரியுது. பட் சார்ஜ் இஸ் சேம். ஸோ டோட்டல் வோல்டேஜ் அக்ராஸ் ஈச் கெப்பாசிட்டர் என்னன்னா உங்களுக்கு அந்த V1 V2 பிரியுதால ஸோ V ஈக்குவல் டு என்ன, V1 + V2 + V3. இதில் கொடுக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V தான் V1 C1க்கு V1 ஆகும், C2க்கு V2 ஆகும், C3க்கு வந்து V3 ஆகும்.
ஸோ Q ஈக்குவல் டு சிவின்னு தெரியல, ஏன்னா C ஈக்குவல் டு Q பை வினா Q ஈக்குவல் டு சிவி. ஸோ அப்போ விங்கிறது என்னது உங்களுக்கு V1க்கு வந்து Q பை C1 இருக்கும், ஏன்னா V ஈக்குவல் டு Q பை சிங்கிறதுல V1 ஈக்குவல் டு Q பை C1, V2 ஈக்குவல் டு Q பை C2, V3 ஈக்குவல் டு Q பை C3. as well as V என்னது Q பை CS. ஏன்னா சிஎஸ்க்கு சப்ஸ்கிரிப்ட் எஸ் போட்டிருக்கு, என்ன சீரிஸ் கனெக்ஷனுங்கிறதுக்காக அப்படி போட்டிருக்கோம். ஸோ Q பை C ஈக்குவல் டு Qவை காமன் எடுத்துட்டோம்னா உங்களுக்கு 1/C1 + 1/C2 + 1/C3 கிடச்சிடும். லெஃப்ட் சைடு உள்ள Q ரைட் சைடு உள்ள Q கேன்சல் பண்ணிட்டோம். 1/C is equal to 1/C1 + 1/C2 + 1/C3 கிடச்சிடும். Reciprocal of resistance are in series, that is 1/C is equal to algebraic sum of reciprocal of individual resistance. அதான் இட்ஸ் தி இன்வெர்ஸ் ஆஃப் தி equivalent capacitance சிஎஸ்ங்கிறத 1/CS சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்னது n கெப்பாசிட்டன்ஸ் கனெக்டட் சீரிஸ் பாருங்களேன். இதுக்கு வந்து என்னது 2 கெப்பாசிட்டனா 1/C is equal to 1/C1 + 1/C2 கிடைக்குமா? அதே மாதிரி 3 கெப்பாசிட்டனா 1/C is equal to 1/C1 + 1/C2 + 1/C3 கிடைக்கும். n கெப்பாசிட்டன்ஸுக்கு 1/C is equal to 1/C1 + 1/C2 + 1/C3 and so on + 1/Cn அப்படின்னு கிடைக்கும். This is